இறைவன் இம்மட்டும் நமக்கு நல்லவராக போதுமானவராக இருந்து நம்மை நடத்தி வந்ததை எண்ணி நாம் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோமாக. परमेश्वर अब तक हमारी जिंदगी में काफी था और भलाई किया, अब तक उसे समझकर परमेश्वर को हम धन्यवाद करें. இறைவன் நம்மை வழி நடத்தி வந்த வழிகளெல்லாம் நாம் நினைக்கும் போது परमेश्वर जो मार्ग पे हमें जब चला के लेके उसे अगर हम समझ மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. वो बड़े आश्चर्य लगती है. அவர் நமக்கு உதவி செய்கிற இறைவனாக காணப்படுகிறார், தென்படுகிறார். वो हमारे लिए एक मदद करने वाला परमेश्वर है, वो हमें दिखाई देते हैं. சங்கீத புத்தகங்களை அந்த சங்கீதத்தை எல்லாம் வாசிக்கும் போது जब भजन संगीत की पुस्तक को जब हम सब पढ़ते அவர் हैं, இறைவனை நோக்கி அவர் இரக்கத்துக்கு கெஞ்சினதும் अब परमेश्वर के पास एक दया के लिए तरस खाता है, இறைவனை துதித்ததும் परमेश्वर को धन्यवाद करना, இறைவனிடத்தில் உதவி கேட்டு அவர் இறைவனை பாடி இறைவனை மகிழ்ந்த காரியங்கள் எல்லாம் சங்கீத புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर की सब गीत गाकर उसके नाम की महिमा किया कर ये सब वर्णन आकर भजन संगीता की पुस्तक में लिखा हुआ है. அவருடைய மன கிளேசங்கள் அங்கே தாவீது ராஜா சங்கீத புத்தகங்களிலே எழுதி இருக்கிறார். उनके मन की क्लेश के बाद जाकर दाऊद की आकर भजन संगीता में लिखा हुआ है. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ऐसी हमारी जिंदगी பலவிதமான ஏற்ற தாழ்வுகள் நடந்து கொண்டே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. कई सारे ऊंचा और नीचा हमारी जिंदगी में होती है. இதன் மத்தியிலே நாம் இந்த ஆத்மீக இந்த யாத்திரையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். इसके बीच में हम हमारी जो आत्मिक यात्रा को हम चलते हैं. இந்த தினத்திலே நாம் சில உதவிகளை குறித்துள்ள காரியங்கள் ஆத்மீக யாத்திரையிலே சில உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. आत्मिक यात्रा में हमारे लिए कुछ मदद की हमारी जरूरत है. இந்த உதவிகளை நாம் புரிந்து கொண்டு நாம் நடப்பது நமக்கு நன்றாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். मदद अगर हम जानकर चले तो परमेश्वर के अंदर बहुत मैं ये आशा करता हूँ कि वो हमारे लिए बहुत अच्छा होगा. ஒரு வாக்கியத்தை நாம் வாசித்து நாம் இறைவனுடைய வார்த்தையை தியானிப்போமாக. एक वचन को हम पढ़कर परमेश्वर के वचन को हम ध्यान करेंगे. எல்லாரும் தங்களுடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை திறந்து सब लोग अपने हाथों के जो पवित्र शास्त्र को खोलकर தாவீது எழுதின சங்கீத புத்தகம் 60ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை யாராவது எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். दाऊद लिखा हुआ भजन संगीता की पुस्तक 60वां आती है, उसकी 11वां वचन को उठकर ऊंची सबसे पढ़िए. அரசனாகிய தாவீது எழுதின சங்கீத புத்தகம் 60ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். दाऊद लिखा हुआ भजन संगीता की पुस्तक 60वां आती है, उसकी 11वां वचन को कोई उठकर ऊंची सबसे पढ़िएगा. இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. भजन संगीता की पुस्तक 60वां आती है 11वां वचन में यह लिखा है, द्रोहियों के विरुद्ध हमारी सहायता कर, क्योंकि मनुष्य का किया हुआ छुटकारा व्यर्थ होता है करके लिखा हुआ है. தாயின் கற்பத்திலே இருந்து பிறந்த எவனும் மன சஞ்சலத்தினாலே நிறைந்திருக்கிறான் என்று யோபு சொல்லுகிறார். जो भी आदि में जो जन्म हुआ है मन की संकल्प से वो भरा हुआ है करके दाऊद हमें समझाता है. மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் இக்கட்டிலே அவர்கள் பிடி உண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். इंसान जब अपनी जिंदगी पर बिताता है कुछ एक कठिन परिस्थिति में उसकी जिंदगी आकर बीतती है. மனிதனுடைய வாழ்க்கையை இக்கட்டுக்குள்ளாக ஆக்குனது பாவமே. एक आकर मनुष्य की जो जिंदगी हुआ एक कठिन के समय वो आकर एक पाप है. இந்த இக்கட்டிலே இருந்து எங்களுக்கு உதவி நீர் செய்ய வேண்டும் என்று இந்த பக்தன் இறைவன் நோக்கி அவர் அபயம் இடுகிறார். कठिन से हमें आकर छुड़ाना चाहिए कर ये भक्त आकर परमेश्वर से विनती करता है. இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, ऐसे इकट्ठ के समय परमेश्वर आप मुझे मदद करो परमेश्वर. மனுஷனுடைய உதவி விருதா என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य की मदद का व्यर्थ है कर क्या इसे लिखा हुआ है. நமக்கு இக்கட்டு வரும்போது மனிதர்களை நாடி நாம் செல்கிறவர்களாக காணப்படுகிறோம். जब संकट आता है उस समय हम मनुष्य को देखकर हम जाते हैं. இறைவனிடத்தில் செல்ல வேண்டும். இறைவனிடத்தில் சென்ற இந்த பக்தன் கூறுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். परमेश्वर के पास पहुंचा है और परमेश्वर के पास ये भक्त परमेश्वर के पास जाता है. என்னுடைய ஆத்மா இக்கட்டிலே பிடி உண்டு இருக்கிறது. मेरे आत्मा एक व्यक्त में आकर पकड़ा हुआ है. என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு தீமை செய்யும்படிக்கு இருக்கிறார்கள். मेरे पास जो कोई इकट्ठा हुए हैं वे लोग आकर मेरे को द्रोह करने के लिए वे लोग तैयार हैं. எனக்குள்ளாக ஒரு போராட்டம், ஒரு இக்கட்டின் போராட்டம் உண்டாகி இருக்கிறது. मेरे अंदर एक कठिन परिस्थिति ऐसे हुआ है. அபயம் இடுகிற ஒரே ஸ்தலம் एक ही आगे फुट कर एक ही स्थल जो है இறைவனுடைய பிரசன்னத்திலே மனிதன் அபயம் இடுகிறவனாக காணப்படுகிறான். परमेश्वर के सम्मुख में मनुष्य आकर अपने कूट कुटाता है. இறைவா நீர் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீரா? ये सब क्या परमेश्वर आप देख रहे हैं? இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டுமா? ये सब क्या मैं आकर इसे पहचाना என்ற है? கேள்விகள் அவனுடைய மனதிலே எப்பொழுதும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. इस प्रकार की जो सवाल आकर है उनके मन से आकर बातें उत्पत्ति होती है.
அவனுடைய மன குமுறுதல் என்று சொல்லப்படுகிறது. उनकी मन की जो कुटकुटाने இந்த की बात, பக்தனுடைய மன குமுறலை இங்கே இந்த வாக்கியத்திலே நாம் காண்கிறோம். भक्त की जो मन की जो बात है इस वचन में हम देखते हैं. நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டுகள் பலவிதமான சோதனைகள் நாம் எதிர்கொள்ளும் போது हमारी जो जिंदगी पर जब समस्या परेशानी जब उसके अंदर हम आते हैं, நம்முடைய ஆத்மாவானது இப்படி இறைவனை நோக்கி அது கூப்பிடுகிறதாக இருக்கிறது. हमारी जो आत्मा है इसे देखकर परमेश्वर को ताक कर देखती है, बुलाती है करके हम நம்முடைய देखते हैं. ஆத்மாவானது அபயம் இடுகிறதாக இருக்கிறது. हमारी जो आत्मा है कुटकुटाती है, நம்முடைய ஆத்மாவானது இறைவனை நோக்கக்கூடியதாக இருக்கிறது. हमारी जो आत्मा है परमेश्वर को देखने की ओर से होती है. எந்த ஆத்மா இறைவனை குறித்து அறிந்திருக்கிறதோ जो आत्मा जो परमेश्वर के बारे में पहचाना அந்த है, ஆத்மா மெய் இறைவனை நோக்கி அது பார்த்து அபயமிட்டு கூப்பிடுகிற ஒரு சத்தம் இங்கே वो எழுதப்பட்டிருக்கிறது. आत्मा देखकर परमेश्वर को देखकर पुकारने की एक आवाज के बारे में वचन पर यहाँ पर लिखा हुआ நான் है. இக்கட்டிலே இருக்கிறேன், நீ எனக்கு உதவி செய்தரலும். संकट के समय पर हूँ, मुझे मदद करो करके. மனுஷனுடைய உதவி விருதா என்று அவர் மனுஷர்களை குறித்துள்ள காரியத்தையும் அவர் அறிவிக்கிறார். मनुष्य की जो बातें जो है क्या वो व्यर्थ है कर उसके बारे पर यहाँ पर लिखा हुआ है. மனிதர்கள் ஒரு சில காரியத்திலே நமக்கு உதவி செய்யலாம், மனுஷ- செய்யக்கூடும். मनुष्य कुछ कार्य में हमें मदद कर सकता है, कुछ कार्य में नहीं எல்லா कर सकती है. காரியத்திலும் மனிதர்கள் நமக்கு உதவியாக இருப்பது கூடாத காரியம். हर एक समय इंसान अगर वो कार्य में मदद करे वो कुछ बात नहीं அதனால் होती है. மனிதர்கள் எனக்கு தேவையில்லை என்று அர்த்தம் அல்ல. इसीलिए मनुष्य मुझे जरूरत है का ऐसे नहीं है. மனிதனை ஆண்டவர் படைத்து मनुष्य इंसान बनाकर துணையை உண்டாக்கி उसे कबिया देखकर இருவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாளர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவருடைய திருச்சித்தமாக இருந்தது. दोनों एक साथ मिलकर एक मददगार से रहना चाहिए करके यही परमेश्वर की योजना है. இதுதான் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. यही एक परिवार करके कहलाती है. அப்படியே குடும்பத்திலும் वैसे परिवार में भी மனிதர்களுக்குள்ளாக ஒவ்வாமை காணப்படும் போது और जब मनुष्य के अंदर ऐसी कुछ बात होती है तो அவர்கள் மனைவியிடத்திலோ கணவரிடத்திலும் அவர்கள் உதவி கேட்டு போகும்போது पति और पत्नी से जब वो लोग अगर मदद पूछ के அது जाते हैं, அவர்களுக்கு கிடையாமல் போகும்போது वो जब उन्हें नहीं मिलते அது हैं, வாக்கியாமல் போகும்போது वो चाहे वो ना हो तो भी அவர்களுக்கு ஒரே மார்க்கம் காண்பிக்கப்படுகிறது. இந்த வாக்கியம் उनके लिए एक ही मार्ग दिखाई இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் உதவி செய்யும்படிக்கு. परमेश्वर के पास हम पूछना चाहिए, இந்த हमें मदद பக்தன் कर. நம்மை இறைவனுக்கு நேராக நடத்துகிறார், மனிதனுக்கு நேராக அல்ல என்று கருத்தை நாம் மனதிலே கொள்ள ये வேண்டும். जो मनुष्य की ओर से ये नहीं चाहिए कर ऐसे हम आकर मन में सोचना है. நம்முடைய இந்த ஆத்மீக பயணத்திலே हमारी इस आत्मिक यात्रा पर முதலாவது பலவிதமான ஆபத்துக்களை நாம் சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். पहली बात हमारी जिंदगी में कई सारी खतरा आती है. மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் இருக்கிறது, इंसान की जिंदगी में खतरा की बात होती है. பலவிதமான டேஞ்சர்ஸ் இருக்கிறது, कई सारी डेंजर खतरा की बात होती है. பலவிதமான குழிகள் இருக்கிறது. நமக்கு முன்பதாக இருக்கிற குழிகளை நாம் அறியாமல் அதிலே விழுந்து விடுகிறோம். कई सारे हमारे आगे एक जो खड्डा रखा हुआ उस पर हम गिर पड़ते हैं. இந்த ஆபத்துக்களை முதலாவது நாம் அறிந்து கொள்ள ये வேண்டும். खतरा के बारे में हम पहले पहचानना है. இறைவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் परमेश्वर को देखकर ताकर जो कोई ஆண்டவர் पुकारते அந்த हैं, மனிதனுடைய கண்களை திறந்து ஆபத்துகளை முதலாவது காண்பிக்கிறார். परमेश्वर उस मनुष्य के आंखें को खोलकर वो खतरा को पहले இது दिखाते இறைவன் हैं. செய்கிற மனிதனுக்கு செய்கிற பெரிய உதவியாகும். ये जो पहले ये परमेश्वर एक मनुष्य के लिए करने वाला बड़े एक मदद है. அங்கே இருந்து ஏதோ அவர் கொட்டுவது இல்லை. वहां से कुछ आकर नीचे इसे गिराए वैसे नहीं. ஆண்டவர் அவனுக்கு இருக்கிற ஆபத்தை முதலாவது காண்பிக்கிறார். परमेश्वर उसके लिए रखा हुआ एक खतरा को पहले परमेश्वर இறைவன் दिखाता है. தயவுள்ளவராக இரக்கமுள்ளவராக காணப்படுகிறதுனாலே परमेश्वर धीरज और दयालु है, इसीलिए இறைவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது, परमेश्वर को देखकर जब हम நம்முடைய पुकारते हैं, ஆபத்திலே இறைவனை நோக்கி நாம் பார்க்கும் போது, हमारी जब खतरा के वक्त परमेश्वर को நாம் देखकर அபயம் पुकारे, இடும்போது, जब हम कुटकुटाते हैं, இறைவனிடத்தில் நாம் பிரார்த்திக்கும் போது परमेश्वर के पास जब हम प्रार्थना இறைவன் करें, நம்முடைய கண்களை திறந்து ஆபத்துகளை அவர் காண்பிக்கிறார். परमेश्वर हमारी आंखों को खोलकर उसके जो खतरा के बारे में हमें दिखाते हैं. நம்மை சூழ்ந்து இருக்கிற விமர்சனங்கள், हमारी जो अड़ोस पड़ोस जो कोई हमारे ताक कर रखे हैं, நாம் விழும்போது நம்மை விமர்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். हम जब गिरते हैं तब उस समय वे लोग कहते நாம் हैं, நிற்கும் போதும் அவர்கள் விமர்சிக்கிறவர்களாக நம்மை சுத்திலும் இருக்கிறவர்கள் நாம் காண்கிறோம். हम जब गिरते हैं उस समय भी लोग अड़ोस पड़ोस खड़े रहते हैं. हम सब மனிதன் देखते हैं. சோர்ந்து
போகிற ஒரு காரியம் என்னவென்றால், मनुष्य क्या उसमें एक बात நாம் कर நல்லது जाते हैं, செய்தாலும் ஏன் இதை இப்படி இப்பம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். हम जो करे वो अभी होना चाहिए, ऐसे करना चाहिए कर भी लोग कहेंगे. இன்னொன்று, அவர்களுக்கு பிடியாத காரியமாக இருப்பதினாலே उन्हें वो कार्य नहीं पहचान, ஏன் இதை செய்கிறார்கள் என்று விமர்சிப்பார்கள். क्यों इसे करते कर ऐसे पहचानते हैं. நாம் செய்யாவிட்டாலும் हम यदि ना करे तो भी அது செய்திருக்கலாமே என்று விமர்சிப்பார்கள். वो कर सकते थे कर ऐसे भी सोचे. ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு உதவி செய்கிறார். परमेश्वर ऐसे एक मदद हमें करते हैं. நம்மை சூழ்ந்திருக்கிற விமர்சனங்களை हमारी जो अड़ोस पड़ोस जो कार्य நாம் हुए, சரியாக நிதானிக்கும்படி நிதானமான ஒரு மனதை, ஒரு சிந்தனையை நமக்கு தந்தருளுகிறார். उससे ठीक से पहचानने के लिए एक मन की ज्ञान को परमेश्वर हमें देता है. இக்கட்டிலே நான் பிடி உண்டு இருக்கிறேன், कठिन समय में पकड़ा हुआ हूँ, எனக்கு உதவி செய்யும் मुझे मदद कर. என்று மனிதர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கும் போது, ऐसे में इंसान जब परमेश्वर से जब प्रार्थना करते हैं, இறைவனை தேடி செல்லும் போது, परमेश्वर को खोज कर जब जाए, அவனை சுற்றி இருக்கும் விமர்சனங்களை சரியாக நிதானிக்கும்படிக்கு அவனுடைய கண்களை திறக்கிறார். उसके जो ठीक है उस बात को पहचानने के लिए उसकी आंखों को परमेश्वर खोलते हैं. அவனை சுற்றி இருக்கும் சதிகளை காண்பிக்கிறார். उसके जो आलोचना के पड़ोस की जो बातों को இவன் परमेश्वर மேலோங்கி இவன் முன்னேறாமல் இருக்கும்படிக்கு ये जब आगे जब नहीं बढ़ता है उस நாம் समय ஒரு तक ஆன்மீக பயணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். आत्मिक यात्रा करते हैं, आत्मिक यात्रा की ओर से बढ़ते हैं. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் செய்கிற சதியை हमारी जो अड़ोस पड़ोस जो देखते हैं, जो कार्य இறைவன் करते हैं, நமக்கு உதவியாளராக இருந்து காண்பிப்பார். परमेश्वर एक सहायक मदद के साथ रहकर हमें दिखाएंगे. பாருங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஏன் மனுஷனுடைய உதவி அது விருதாவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். देखो, हमारे अड़ोस पड़ोस में जो लोग रहते हैं, मनुष्य के जो कार्य मर्द क्यों ऐसा व्यर्थ होता ஏன் है. மனிதனுடைய உதவியோ எல்லாமே வியர்த் என்று அவர் சொல்லுகிறார். जो इंसान की जो सभी मदद जो है वो आकर व्यर्थ रहती है. மனிதர்கள் எப்பொழுதும் அவர்கள் குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். मनुष्य कभी भी सदा एक बातों को लेकर वो कमियां ही कहते இதிலே हैं. ஒரு நிதானம் நமக்கு உண்டாகும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிகிறார். इसमें एक धीरज हमारे लिए होने के लिए परमेश्वर हमें இறைவனுடைய समझाते हैं. முதலாவது அவர் என்ன செய்கிறார்? இறைவனை நோக்கி நாம் இக்கட்டிலே நாம் அடை உண்டு இருக்கும் போது, हम जब एक कठिन परिस्थिति में जब होते அல்லது हैं, பிடி உண்டு இருக்கும் போது, उसमें हम जब पकड़े रहेंगे, இறைவன் முதலாவது நமக்கு இப்படி உதவுகிறார். परमेश्वर कैसे हमें मदद करते हैं. உன்னை சுற்றி இருக்கிற விமர்சனங்கள், तुम्हारे अड़ोस पड़ोस की जो बात है, சதி மோசடிகள், जो भी कार्य समस्या, குறை கூறுதலை அவர் உனக்கு முதலாவது காண்பிப்பார். திஸ் இஸ் த டேஞ்சர். जो कमियां है, ये खतरा है करके परमेश्वर இந்த வாழ்க்கையிலே என்னோட நடந்து வராமல் இருக்கும்படிக்கு या इस यात्रा पे मेरे साथ ना चलने के लिए இவைகளெல்லாம் தடைகளாக உனக்கு இருக்கிறதை அவர் உனக்கு காண்பிப்பார். ये सब एक आगे एक रुकावट कर ये परमेश्वर आपको बताएंगे. நம்முடைய கண்களை அவர் திறந்து हमारी जो आंखों को खोलकर இப்பொழுது நமக்கு அவர் என்ன சொல்வார்? உன்னுடைய கடமை, நம்முடைய கடமை உணர்ச்சியை நமக்கு அவர் अभी காண்பிப்பார். क्या कहते हैं, ये तुम्हारे जो फर्ज है कर ये हमें समझाते हैं. நமக்கு போதகர்களாக இருக்கிறவர்கள், हमें जो शिक्षा जो कोई देते हैं, நமக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும் போது, एक जब हमारे लिए समस्या होती है, அவர்களிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கும் போது, जब उनके पास आलोचना पूछते हैं, இதை செய்யுங்கள், ये करो, நீங்கள் இங்கே இவரை சென்று அணுகுங்கள், பாருங்கள், तुम ये जाकर इस जगह पर व्यक्ति को मिलो, वहां पर जाके देखो, இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் விடுதலை ये ஆகிவிடுவீர்கள். कार्य को अगर आप करें तो इसमें से तुम छुड़ाओ जाओगे. அவனுடைய கடமையை உணர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு போதகர்களுக்கே இருக்கும்போது, उनके जब फर्ज वो होती है, जो कोई शिक्षक देखते हैं उनके लिए है करके, இறைவனிடத்தில் இக்கட்டிலே என்னுடைய ஆத்துமா பிடி உண்டு இருக்கிறது, ऐसे कठिन परिस्थिति मेरी आत्मा जो पकड़ा गया है, மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லும் போது, मनुष्य की मदद क्या व्यर्थ है कर जब हम ऐसे कहते हैं, இறைவன் நம்முடைய கடமை உணர்வை அவர் நமக்கு காண்பிக்கிறார். परमेश्वर हमारी मदद, हमारे फर्ज को वो बताएंगे. ஆண்டவருடைய திட்டம் என்ன? परमेश्वर की योजना क्या है? நம்மை ரட்சித்தது, हमें उद्धार किए, பிறரை ரட்சிப்புக்குள்ளாக நாம் எவ்வளவாக கொண்டு வருகிறதற்காக முற்படுகிறோமோ, दूसरे लोग को कैसे उद्धार के मार्ग में जैसे हम आगे இறைவனுடைய आते हैं, திட்டத்துக்கு
திட்டத்துக்குள்ளாக நீ உட்பட்டு இருக்க வேண்டும் என்ற கடமையை அவனுக்கு முதலாவது உணர்த்துகிறார். परमेश्वर की योजना के अंदर रहना चाहिए कर ये परमेश्वर उनके अंदर एक सुन को लाता है. இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், परमेश्वर को जो कोई ग्रहण कर लिए, ஒருவன் இறைவனுக்குள்ளாக அவன் வந்து விடுகிறான். एक व्यक्ति जब परमेश्वर के पास ஆனால் आता है, ஆண்டவருடைய திட்டத்துக்கு அவன் உட்படாமல் परमेश्वर की योजना के अंदर ना होते, தன் யோசனையின் பிரகாரம் ஆண்டவருக்குள்ளாக தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி இராமல் இருக்கும்படிக்கு இறைவனுடைய திட்டத்துக்குள்ளாக உன்னுடைய கடமை இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இறைவனுடைய திட்டத்துக்குட்பட்டு நாம் இருப்பது நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற விமர்சனங்களை காண்பித்து சதிகள் இப்படி இருக்கிறது, உன்னுடைய காலுக்கு இப்படி கண்ணி வைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். சொல்லி குறையை பார்த்து கொண்டு நீ நட என்று சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். இறைவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டு உன்னை அமைத்துக் கொள்வது, அப்படி நீ அமைத்துக் கொண்டால் ஆண்டவருடைய உதவி உனக்கு உண்டாகும் என்ற கருத்தை நாம் எப்பொழுதும் மனிதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் வர வேண்டும் என்று ஆண்டவருடைய திருவுள நோக்கம். परमेश्वर की योजना के अंदर आना है. परमेश्वर आदि में योजना जो की है, அவர் தம் குமாரனை அனுப்பி अपने पुत्र को भेज அவருக்குள்ளாக அவருடைய திட்டத்தை அமல்படுத்தும்படிக்கு, उनके अंदर अपनी योजना को रखने के लिए, அவருடையவர்கள் அவரோட சேர்த்து கொள்ளும்படிக்கு, उनके लोगों उनके साथ मिला जाने के அவரை लिए பரலோகத்திலே இருந்து பூலோகத்திலே அனுப்பி स्वर्ग से इस पृथ्वी पर भेजकर நாம் அந்த திட்டத்துக்கு புறம்பே இருந்தோம். हम उस योजना के अपार அந்த लोग थे, திட்டத்துக்கு உட்படுத்தும்படிக்கு उसके अंदर उस योजना के अंदर आने के लिए கிறிஸ்துடைய பலினாலே அந்த திட்டத்துக்கு உட்படுத்தும்படிக்கு அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததாகும். मसीह की उसकी ओर से आकर सूली पर अपने आप को दिए करके हम देखते हैं. கிறிஸ்துவானவர் இறைவனுடைய முழு திட்டத்துக்கு உட்படும்படிக்கு, मसीह जो है पूरी मसीह की योजना में आने के लिए, அந்த திட்டத்துக்குள்ளாக மனிதர்கள் இணைந்து கொள்ளும்படிக்கு उस योजना के अंदर मनुष्य कर आने के लिए சிலுவை தேவை. सूली जरूरी है. பிதாவானவருடைய திட்டம் குமாரனுடைய மரணமாகும், पिता और पुत्र की उसके मृत्यु की बात है, அவருடைய அடக்கம் பண்ணுதல் ஆகும், उनकी गाड़ा जाना, அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகும், उनके जी उठना, அவர் பரமேறுதல், वो स्वर्ग पर जब அங்கே गए, இருந்து பரிசுத்தாவியானவரை தருகிறது குமாரனுக்குள்ளாக இறைவன் தீட்டின वहाँ திட்டமாகும். पे ऊपर पवित्र आत्मा भेजना पुत्र के अंदर से जो कार्य இந்த किया हुआ बात, திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ये योजना पूरी हुई. மனுமக்கள் எல்லாம் அந்த திட்டத்துக்கு உடன்படும்படிக்கு, वो लोगों सब आकर उस योजना के अंदर आने, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாவரும் मसीह को जो कोई ग्रहण के सभी लोग மத்தேயு 28:19 வாக்கியத்துக்கு அந்த திட்டத்துக்கு அவர்கள் உட்படுத்தப்பட வேண்டும் என்று அனுப்பப்படுகிறார்கள். मत्ती 28-29 वचन उस योजना के अंदर लाने के लिए किया गया है. நமக்கு இருக்கிற ஆபத்துக்களை மாத்திரம் நம்முடைய கண்களை திறந்து காணுவதற்கு ஆண்டவர் செய்வதல்ல. हमारे जो सामने जो रखा खुला हुआ एक कतरा के दिखाने के लिए ஆண்டவர் நமக்கு எப்படி உதவுகிறார் என்றால், परमेश्वर कैसे हमें मदद करते हैं. என்னுடைய ஒரு திட்டம் இருக்கிறது, मेरे एक योजना है. இந்த திட்டத்துக்குள்ளாக इस योजना के अंदर நீங்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், इसमें तुम्हें सभी जो कोई ग्रहण உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, இந்த திட்டத்தை யாவருக்கும் அறிவிக்கும்படிக்கு. तुम्हारे लिए एक फर्ज है ये सभी लोग को बताने के लिए, இதை பாதுகாத்து வைக்க வேண்டும் इसे என்றும், संभाल कर रखने के लिए, இதை முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய திருவுள நோக்கமாகும். इसे आगे बढ़ाकर ले चलना चाहिए, ये परमेश्वर की योजना है. ஆண்டவரிடத்தில் நாம் ஹெல்ப் கேட்கிறோம். आप परमेश्वर के पास हम इसे पूछते हैं. ஆண்டவர் எந்த காரியத்தையும் நமக்கு சொல்கிறார் என்றால், परमेश्वर कौन से बातों को हमें बताते அதை हैं, செய்யும்படிக்கு வலிமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். इसे करने के लिए हमें एक उत्साह को देते हैं. பரிசுத்தாவியானவரை ஏன் அவர் தந்திருக்கிறார்? पवित्र आत्मा को क्यों दिए हैं? நமக்கு உதவியாளராக அவர் தந்திருக்கிறார். हमें एक मददगार के समान ஒரு दिया है. மனைவியை எதற்கு தந்திருக்கிறார்? एक पति को पत्नी को क्यों दिया है? கணவருக்கு உதவியாளர்களாக तो தந்திருக்கிறார். पति
शांति के लिए, एक मददगार के लिए दिए हैं। போதகர்களை எதற்கு தந்திருக்கிறார்? शिक्षकों को क्यों दिए हैं? சபையார்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, कलीसिया लोगों को मदद அவர்களுக்கு करने, ஊழியம் उनके செய்யும்படிக்கு, लिए सेवा करने, இறைவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து கூறும்படிக்கு, परमेश्वर के जो वचन है, இறைவனுடைய தூய பாதையிலே அவர்களை நடத்தும்படிக்கு, परमेश्वर के पवित्र मार्ग पर நாங்கள் चलाने के लिए, எல்லாரும் உங்களுக்கு உதவியாளர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். हम सब आपके लिए एक मददगार के समान हम आकर तैयार किए। திருச்சபையார்கள் நாம் யாவரும் हम कलीसिया सभी लोग நாம் உலகத்துக்கு உதவி செய்யும்படிக்கு, संसार लोगों के लिए एक मददगार இந்த करने। உலகத்துக்கு பெரிய உதவி என்னவென்றால், इस संसार के लिए सबसे बड़े मदद क्या है? இறைவனுடைய திட்டத்துக்கு நாம் நம்மை சமர்ப்பணம் பண்ணுகிறது. परमेश्वर की उस योजना के हम आकर अपने आप को समर्पण அந்த करना। கடமை உணர்ச்சியை ஆண்டவர் நமக்குள்ளாக எப்போதும் தூண்டி வைத்து கொண்டு இருப்பார். उस फर्ज को निभाने के लिए परमेश्वर सदा हमारे जो बातें वो करते रहते இந்த हैं। திட்டத்தை इस योजना को அவர் பாதுகாத்து वो வைத்திருந்தார். संभाल कर रखा हुआ रहते हैं। இப்பொழுது நம்முடைய பாரத தேசத்திலும் अभी जो हमारे जो அது भारत देश பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்ததனாலே தான் அது உலகமெங்கும் இந்த செயலானது செயலாட்டி கொண்டே இருக்கிறது. அறையாது குறையாவது அது செயலாட்டி கொண்டு இருக்கிறது. कमियां हो जो भी हो उसे संभाल कर उसे करती है। முன்னேற்றத்துக்கு நேராக அது கடந்து செல்ல வேண்டும். आगे और बढ़ने के लिए उस कार्य पर पहुंचना है। ஆண்டவர் நமக்கு உனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, तुम्हारे लिए खतरा है, இந்த ஆபத்து இருக்கிறதை உனக்கு காண்பித்து ये खतरा को तुम्हें என்னுடைய दिखाकर, திட்டத்தை மாத்திரமாக இருக்கிற உன்னுடைய கடமையை நீ செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். इसके अंदर रहकर मेरे जो योजना को पूरा करना चाहिए कर कर ये परमेश्वर ऐसे कहते ஏசாயா हैं। 54 இரண்டாவது வாக்கியம் வில்லியம் கேரியை பாரத தேசத்துக்கு கொண்டு வந்தன. 54 विलियम केडी को इस भारत देश में लेके आया करके वहां पर हम देखते हैं। உன்னுடைய கூடாரத்தை நீ விஸ்தாரப்படுத்து, तुम्हारी जगह को तुम आकर विस्तार बढ़ाओ। என்ற வார்த்தையானது इस वचन जो है அந்த வில்லியம் கேரியை இங்கிலாந்து தேசத்திலே இருந்து பாரத தேசத்துக்கு அழைத்து வந்தது. उस विलियम केडी को उस देश से इंग्लैंड से आकर भारत देश में ले आया। இறைவன் அவரோடு பேசினது, परमेश्वर उनके साथ बातचीत जो அதை किए, பலர்கள் தடுத்தார்கள். उसे बहुत सारे लोग रुकावट அதற்கு किए। அவருக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. तो रुका कर कोई भी आकर வில்லியம் मदद கேரியுடைய நீங்கள் ஜீவிய சரித்திரத்தை நீங்கள் படித்திருந்தீர்களானால் इसके चरित्र को अगर जब पढ़े रहेंगे அவர் அந்த பாப்டிஸ்ட் அந்த கன்வென்ஷன்லே उस बैप्टिस्ट उस कंडम्शन पे அவர் தன்னுடைய மன விருப்பத்தை தெரிவித்தார். अपने मन की जो बात ஆனால் எதிர்ப்பு உண்டாயிட்டு, கிரிட்டிசிசம் உண்டாயிட்டு. उसके लिए वहां पर खतरा की ஆனால் அதை மீறி அவர் நம்முடைய தேசத்துக்கு வந்தார். उसके उल्लंघन करके बड़ी हमारे இறைவன் அவர்களுடைய கண்களை திறந்து परमेश्वर उनकी आंखों को खोलकर கடமை என்ன, ये फर्ज क्या है, என்னோட நீ இணைந்து இருக்கிறாயா? तुम मेरे साथ क्या ஒரு मिले? ஒரு கிறிஸ்தவனும் ஒரு திருச்சபையின் அங்கத்தினர்களும் हर एक मसीहा हर एक कलीसिया के सदस्य लोग இறைவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். परमेश्वर के पास हम क्यों मिलाए गए? நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சத்தியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். मैं मसीह के साथ है, मसीह हमारे अंदर, ये सत्य बातों को सभी को हम தூயாவியானவர் எனக்கு உள்ளாக இருக்கிறார். पवित्र आत्मा परमेश्वर में ஆனால் लेकिन நாம் மறந்து போய் இருக்கிறோம். हम उसे भूलकर हम இறைவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டு परमेश्वर की योजना के अंदर रहकर உட்பட்டவர்கள் उसके अंदर जो है, அவர்களுடைய கடமையை இந்நாள் மட்டும் உணராமல் இருக்கிறார்கள். अभी तक उनके जो फर्ज को अभी तक ना पहचानने இறைவன் वाले நமக்கு लोग, உதவி செய்யும்படிக்கு परमेश्वर में मदद करने के लिए மறுபடியும் फिर से அவருடைய திட்டத்தை அவர் சொல்லிக் கொண்டே उनकी இருக்கிறார். योजना को फिर से वो कहलाते ही रहते அது हैं। பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். इसे संभाल कर रखना है करके பாருங்கள், நான் கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் मैं பண்ணுங்கள். जो सिखाए गए लोग उसे पालन அப்படி करने का என்றால் उपदेश दो। அந்நாள் தொடங்கி பெந்தேகோஸ்து நாள் தொடங்கி और उस काल से बेंदेगो उसके उस दिन तक இந்நாள் மட்டும் அது காக்கப்பட்டு அது போதிக்கப்பட்டு வந்தது நிமித்தம் अब 20 साल तक आगे उसे संभाल कर उसे जब शिक्षक करके आए अब அங்கே இருந்து அந்த கூடாரமானது விஸ்தாரப்பட்டு वहां से उस स्थल जो है वो विस्तार बढ़े कर எல்லா தேசங்களிலும் இறைவனுடைய பணியானது அது நடந்து கொண்டிருக்கிறது. पूरे विश्व भर परमेश्वर की जो सेवा आकर वो बढ़ती जाती है। அந்த முன்னேற்றம், उसकी जो बढ़त, அந்த முன்னேற்றத்துடைய பங்களிப்பு நமக்கு என்ன என்று உதவி செய்யும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு இருக்கிறார். उस बढ़त के लिए वो परमेश्वर एक मददगार के समान हमारे लिए है। இதிலே முக்கியமாக மூன்றாவது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், इसमें हम तीसरी बात क्या ध्यान देना, நம்முடைய கடமை நமக்கு ஆண்டவர் காண்பித்தாலும் हमारे जो फर्ज को भी परमेश्वर यदि हमें दिखाए நாம் तो ஒரு தீர்மானம்
நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். हम एक योजना को लेना है. நம்முடைய விசுவாசத்தை குறித்து हमारे जो विश्वास के நாம் बारे में யாரை விசுவாசிக்கிறோம்? हम किसके और विश्वास करते பவுல் हैं? ரொம்ப தெளிவாக அவருடைய தீர்மானத்திலே தெளிவாக இருந்தார். पौलुस ठीक अपने जो पक्के हैं, वो एकदम पक्के वहां पर थे. ஆண்டவர் பலவிதமான ஆபத்துக்களை நமக்கு காண்பித்து परमेश्वर बहुत सारे खतराओं को நம்முடைய கடமை உணர்வு என்ன என்று நமக்கு அவர் காண்பித்து हमारी जो सु वो क्या है करके परमेश्वर हमें दिखाकर நீ தீர்மானித்து இதிலே செயலாட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். तुम इस पे पक्का योजना कर इस पे कार्य करना है மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றலும் अब मनुष्य को समझ की இவன் சிந்தனையாளராக இருப்பதினால் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். उसको समझने की उसे ज्ञान है कर वो एक समझदार மனிதனுடைய வாழ்க்கை பீலே ஆரம்பித்து டீலே முடிகிறது. मनुष्य के एक खत्म होकर वो डी पर आकर समाप्त மனிதனுடைய வாழ்க்கை பர்த்லே ஆரம்பிக்கிறது, அவனுடைய பிறப்பிலே ஆரம்பிக்கிறது பர்த். अब मनुष्य की जो आरंभ होता है वो बी आकर एक जन्म लेने की அவனுடைய வாழ்க்கை டீலே முடிகிறது, டெத்லே முடிகிறது. उसके बाद बी से शुरुआत होकर இந்த ரெண்டு எழுத்துக்கு நடுவே இருக்கிறது சி இருக்கிறது. इसके बीच में आकर एक शब्द है, वो सी की शब्द है, சாய்ஸ் என்று சொல்லப்படுகிறது. चॉइस है को उसे सब पहचान தீர்மானிக்கிறது. தீர்மானித்து நாம் நடக்க வேண்டிய வாழ்வு ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுக்கும் தந்திருக்கிறார். जो चूजना है जो तुम्हारे अंदर है कर हर एक जो इंसान को परमेश्वर कहता है. பவுலடியாக தெளிவாக தன்னுடைய தீர்மானத்தை அவர் சொல்லுகிறார். पौलुस ठीक एकदम पक्की जो अपने बातों पर वो தன் कहता है. விசுவாசத்தை குறித்து நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன் என்று 2 தீமோத்தேயு 1:12 வாக்கியத்திலே அவர் கூறுகிறார். तीमुथियुस पहला अध्याय 12 में ये कहता है विश्वास किया यही है कर मैं पहचान लिया कर वो कहते हैं. தாவீது பக்தன் சங்கீத புத்தகம் 127 வாக்கியத்திலே दाऊद भजन संगीता की पुस्तक पर குடும்பத்தை குறித்து அங்கே சொல்லிக் கொண்டு வரும்போது परिवार के बारे में जब वो कह के आते वक्त சத்ருவை शत्रु को அவன் வாசலுக்குட்படாமல் இருக்கும்படிக்கு द्वार के अंदर ना आने के लिए அவன் வாசல்லே சத்ருவை நிறுத்துவான் என்ற அர்த்தத்தோடு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. शत्रु को हम पर खड़ा रखेगा. சத்ருவோடு அந்த மனிதன் எதிர்கொள்வான். शत्रु को वो इंसान आकर उसके இது ஒரு குடும்ப சங்கீதமாகும். एक நம் விசுவாசத்தை हम विश्वास को நாம் எப்படி காப்பாத்தி हम कैसे उसे தீர்மானித்து அதிலே நாம் உறுதியாக இருந்து कैसे योजना कैसे हम उससे पक्का रहेगा. குடும்ப சங்கீதத்திலே அங்கே அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. परिवार की भजन संगीत நாம் குடும்பத்தை சத்ருவின் கரத்திலே இருந்து காப்பாற்றவும் परिवार को शत्रु के हाथों से छुड़ाना போதகர்கள் கள்ள உபதேசம் செய்கிறவர்களுடைய காரியத்திலே இருந்து காப்பாற்றவும் शिक्षक झूठे शिक्षकों को उनके हाथों से अलग बचाना சத்ருவின் கரத்திலே இருந்து தம் மக்களை பாதுகாக்கும்படிக்கு शत्रु को अपने लोगों से हाथों से बचाने அங்கே பாருங்கள் வாசல்லே அவன் சத்ருவை எதிர்கொள்வான் என்ற அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. द्वार पर शत्रु की जो सामना करेगा करके लिखा हुआ है. ஆண்டவர் இந்த தீர்மானத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். ये योजना को हम पक्के अगर उसे योजना நம்முடைய விசுவாசம் நம்முடைய குடும்பம் हमारी जो विश्वास हमारे परिवार நம்முடைய குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. हमारी जो परिवार को जो मतलब இறைவனால் ரட்சிக்கப்பட்ட திருச்சபையாகும். परमेश्वर के द्वारा उद्धार किया हुआ कलीसिया. சத்ருவானவன் शत्रु जो है பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று இயேசுநாதர் சொன்னார் அல்லவா. पाताल के आदलों के फाटक तुम पर प्रबल ना होगा परमेश्वर இந்த வார்த்தையும் ये वचन சங்கீதம் 127 வாக்கியத்தையும் நீங்கள் ஒத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். वचन संहिता 127 5 वचन को से दर्शन சத்ருவை வாசலிலே எதிர்கொள்ளாதவன் शत्रु के द्वार पर जो कोई उसे सामना ना அந்த करे குடும்பத்தை சத்ருவானவன் மேற்கொள்வான். उस परिवार को शत्रु आकर सामना करेगा. போதகர்கள் வாசலிலே शिक्षक को द्वार पर சத்ருவை எதிர்கொள்ளாமல் இருந்தால் शत्रु का अगर यदि सामना சத்ருவானவன் करे, சபையை மேற்கொள்வான். शत्रु जो कलीसिया के सामना करेगा. நீ மரித்தவனாக காணப்படுகிறாய். तुम मरा हुए के समान हो. நீ அந்தகனாக காணப்படுகிறாய். अंधा हो. நீ ஆதி அன்பை விட்டவனாக காணப்படுகிறாய். आदि की जो प्रेम को तुमने छोड़ பாருங்க दिया. கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருவானவன் देखो थोड़े थोड़े வாசலிலே காக்கிறவர்கள் சரியாக சத்தியத்தை காக்காதினாலே और पर जो कोई है ठीक से सत्य को जाना नहीं है इसीलिए சத்ருவானவன் மேற்கொள்கிறதற்கான வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது. शत्रु सामना करने के लिए ऐसे कार्य वहां पर हुआ है. தெளிவாக சபையார்களும் போதகர்களும் காணப்படும் போது ठीक से जब मंडली और यदि शिक्षक अगर ठीक से हो तो அவர்கள் தெளிவு அவர்களுக்கு இருக்கும். वे लोग को एक पक्का एक ठीक இதிலே ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். ये एक योजना को हम लेना है. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து உள்ள நல்ல அறிவு நமக்கு இருந்தால் हमारी जो आत्मिक நம்முடைய ஃபியூச்சர் हमारी जो फ्यूचर की நம்முடைய ஃபெய்த்
हमारी जो भरोसा, நம்முடைய ஃபேமிலி, हमारे जो परिवार, நம்முடைய ஃபியூச்சர் என்று சொல்லப்படுகிறது. हमारी जो आत्मिक की जो இறைவன் மறுபடியும் வரப்போகிறார். हमेशा फिर से आने वाला है. உனக்கு ஏற்ற கிரியைக்கு தக்க பலனை அளிக்கும்படிக்கு வரப்போ அந்த எதிர்காலம், तुम्हारे जो भविष्य की जो उसकी जो बातों को परमेश्वर देने, फल देने के लिए நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். अच्छे कुश्ती को मैंने लड़ा, விசுவாசத்தை विश्वास को காத்து रखवाली की. பாருங்கள், இறைவனிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிற போகிறேன் என்ற நிச்சயமுடையவராக அவர் காணப்பட்டார். परमेश्वर के पास वो नीचे में पा लूंगा करके भरोसा நீதியின் के साथ. கிரீடம் எனக்கு சூட்டப்பட இருக்கிறது. धर्मी की जो मुकुट मुझे पहनाने वाली है. அவர் சுயநலவாதியாக இராதனால் वो स्वयंरेती से அவர் சொல்லுகிறார், எனக்கு மாத்திரமல்ல, वो कहता है मेरे लिए नहीं, என்னை நல் போராட்டத்தை போராடினவர்கள், मेरे समान जो अच्छे कुश्ती को जो लड़े, விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், विश्वास की जो रखवाली की, நல்ல ஓட்டத்தை ஓடினவர்கள், अच्छे कुश्ती को जो दौड़े, அவர்களுக்காகவும் இது அருளப்படும் என்று அவர் முழு இறைவனுடைய திருக்குடும்பத்தை இணைத்து அவர் சொல்லுகிறார். उनके लिए भी दिया है करके पूरे मंडप जो आकर परिवार को मिलाकर जोड़कर कहता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. பாருங்கள், நான் சொன்னேன், பீலே ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கை டீலே முடிகிறது. बी में शुरुआत होकर डी पर இந்த ஆன்மீக பயணத்தை நாம் தீர்மானித்து நாம் பயணம் செய்ய வேண்டும். इस यात्रा को हम पहचान நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார், विश्वास को हम पक्का करना है, திருக்குடும்பத்தை பாதுகாக்கிறார், परिवार को संभालते हैं, நம்முடைய எதிர்காலத்திலே அவர் நமக்கு நன்மை செய்வார், हमारे भविष्य में वो हमारे लिए என்ற भलाई करेंगे. அறிவு நமக்கு அவர் கொடுக்கிறார். This is the help. ये आकर एक मदद हमारे लिए. இந்த அறிவு இல்லாமல் அறிவை குறித்து நாம் பேசுகிறோம். इस मदद के बारे में आगे इससे बारे में உள்ளார்ந்த நிலையிலே ஒரு கிறிஸ்தவனும் ஒரு போதகனும் இதை உள்ளார்ந்த மனதிலே அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? हर एक मनुष्य, हर एक शिक्षक क्या ये अपने मन में वो आकर इस कार्य को पहचाना है? நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். मैं विश्वास किया यही है करके मैं पहचान लिया है. அவர் யார்? वो कौन है? நம்ம தகப்பனை நாம் நன்றாக அறிவோம். हमारे पिता को இந்த தினத்தில் ஃபாதர்ஸ் டே என்று அழைக்கப்படுகிறது. आज के दिन पिता के என்னுடைய தகப்பன் யார் என்று எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது. मेरे जो पिता कौन है करके मुझे अच्छे समझ है. உங்களுக்கு என்ன அறிவு இருக்கும்? आपको क्या ज्ञान है? அவர் ஒரு காலத்திலே वो एक समय पर உங்களுடைய நடத்திப்புக்காரரா एक समय இருந்தார், आपको एक चलावट உங்களுக்கு போதிக்கிறவராக இருந்தார், शिक्षा உங்களுக்கு ஜெபம் செய்கிறவராக இருந்தார், प्रार्थना की, உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார், आपके लिए मदद की, உங்களை குறித்துள்ள கரிசனை உடையவராக இருந்தார். இதுதான் உங்களுக்கு தெரியும். यही आपको केवल मालूम है. ஆனால் தனிப்பட்ட முறையிலே, लेकिन अकेलेपन पर என்னுடைய தகப்பனாரை குறித்து मेरे पिता के बारे पर எனக்கு உண்டாயிருக்கிற அறிவே போல் உங்களுக்கு உண்டாகாது, ஒருபோதும் உண்டாகாது. कभी आपको वो नहीं, कभी नहीं होगा. ஆனால் लेकिन இறைவனுடைய திருக்குடும்பத்திலே இருக்கிற எல்லா ஒரு சிறு அங்கங்களும் परमेश्वर की झुंड पर जो हर एक परिवार जब जोड़ रहते हैं, பரமபிதாவை நோக்கி அவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்றும், स्वर्ग के परमेश्वर को ताककर प्रार्थना करना चाहिए. எங்கள் பிதாவே என்று நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். हमारे पिता कर ऐसे तुम प्रार्थना करो कर நம்ம சபை ஸ்தாபகர் என்னுடைய தகப்பனாராக இருக்கட்டும், अपने कलेशिया அவர் இருக்கும்போது நாம் இப்படி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தகப்பனை போல் நல்ல ஒரு மேய்ப்பனை நீர் கொடுத்திருக்கிறேன். हम जब ऐसे प्रार्थना परमेश्वर अभी हमें चलावट के लिए अच्छे இது நாம் தான் ஜெபிக்க முடியும், மற்ற எந்த சபையாரும் அப்படி ஜெபிக்க முடியாது. ये केवल मैं ही प्रार्थना कर सकते हैं, बाकी அவர் இந்த சபைக்கு அவர் மேய்ப்பனாக தகப்பனை போல் இருந்தவர். इस कलेशिया को एक चलावट के समान உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பாப்பரசர் மாதிரி, அதாவது பாப்பரசர் குறித்துள்ள என்ன காரியம் என்றால், सबसे உலகத்தில் உள்ள எல்லா திருக்குடும்பத்துக்கும் அவர் தான் பிதா. जो सभी जो पूरे मंडली அப்படி என்றால் அவரை நோக்கி நாம் ஜெபம் செய்தால் தான் அந்த பிதா அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட கேட்டா தான் उसको देखकर वही पिता को जब अगर குமாரன் தேவையில்லையே, இவர் அதன பாப்பரசர். ये क्या पापरसर शासन जो है, அப்படி தவறாக எல்லாரும் கருதி இருக்கிறார்கள். ऐसे कर गलत अगर लोगों समझे என்ன, அதாவது நீங்கள் நாட் த்ரூ மீ, मेरे से वो नहीं है. எந்த போதகனின் வழியாக ஆண்டவரிடத்தில் சேர்கிறதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. के ओर से हम जाने நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா உண்டு. हमारे लिए एक ही पिता है, குமாரனுடைய பிதாவும் पुत्र और उसी நாம் தத்தெடுக்கப்பட்ட குமாரர்கள் நிமித்தம் பிதாவாக, குமாரனின் வாயிலாக நம்முடைய பிதாவாக அவர் இருக்கிறார். बालक एक पुत्र के समान, वो हमारे पिता के समान है. நம்முடைய எதிர்காலம், हमारी जो அவர்
அவருடைய கரத்திலே उनके இருக்கிறது. हाथों पर है, அவர் நமக்கு வெகுமதியை கொடுக்க இருக்கிறார். वो हमारे लिए एक तोहफा देने वाले हैं। நான்காவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய चौथी காரியம் बात हम क्या पहचान- நம்முடைய அர்ப்பணிப்பு. वो हमारी जो वक्त हमारे தீர்மானம் செய்கிறது நல்லதுதான். समर्पण जो उससे हम करते हैं, वो நமக்கு ठीक ஒரு है। அர்ப்பணம் வேண்டும். एक अर्पण हमारे இந்த लिए जरूरत ஆன்மீக பயணத்திலே है। आत्मिक यात्रा, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். परमेश्वर मदद करते हैं, ஆபத்துகளை जो खतरा நமக்கு காண்பித்து हमें दिखाकर, கடமைகள் என்ன என்று நமக்கு போதித்து जो फर्ज की बात क्या है, தீர்மானம் எடுக்கிறதற்காக நம்மை உந்தி उसकी योजना करने की उसे हमें एक बताकर, உந்தும் போது நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு உண்டாக एक வேண்டும். समर्पण हमारे अंदर होना है। என்ன அர்ப்பணிப்பு क्या என்றால் समर्पण? ஜப அர்ப்பணிப்பு. प्रार्थना। நாம் प्रार्थना क्या எவ்வளவு है? ஜபம் செய்கிறோம்? प्रार्थना हम कितना ஒரு देते हैं? நாளைக்கு எவ்வளவு ஜபம் एक दिन செய்கிறோம்? में हम कितना प्रार्थना எப்படி करते हैं? ஜபம் कैसे செய்கிறோம்? प्रार्थना करते हैं? எல்லா காரியத்துக்காக ஜபம். மனுஷனுடைய உதவி விருதா என்று सब சொல்லப்பட்டிருக்கிறது. मनुष्य की मदद क्या व्यर्थ है कर कर ऐसे- இக்கட்டிலே பிடி உண்டு இருக்கிறேன், கர்த்தாவே எனக்கு உதவும். ये परमेश्वर मैं इसमें गिरा हूँ, परमेश्वर इससे मुझे मदद மனுஷனுடைய करो। உதவி விருதா என்று அவர் சொல்லுகிறார். मनुष्य की मदद क्या व्यर्थ है कर कर நாம் ऐसे எவ்வளவு बोलते ஜபம் हैं। செய்கிறோம்? हम किस प्रकार சங்கீதம் 109 4வது வாக்கியத்திலே वचन संहिता 119 நானோ चार- என்றாக நான் ஜபத்துக்காக என்னை அர்ப்பணம் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். मैं तो अपने लिए प्रार्थना के लिए मैं अर्पण किया हूँ कर कर वो कहता है। சங்கீத புத்தகம் 109 4வது வாக்கியத்தை वचन வாசிக்கலாம். संहिता 109 4 को पढ़िएगा। என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார். मैं प्रेम के बदले में मुझसे विरोध करते हैं, परंतु मैं तो प्रार्थना लवलीन रहता हूँ कर कर நீங்களும் लिखा है। நானும் இந்த அர்ப்பணிப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஜபம் செய்து கொண்டு हम என்னை और- பகைக்கிறார்கள், हम और आप अगर समर्पण எனக்கு करें, விரோதமாக இருக்கிறார்கள். मेरे विरोध वे लोग அது हैं, அவர்களுடைய நிலைப்பாடை காண்பிக்கிறது. वे उनकी जो बातों என்னுடைய को- நிலைப்பாடு என்னவென்றால் मेरे जो स्थिति क्या நான் है, ஜெபம் செய்து मैं கொண்டிருக்கிறேன். प्रार्थना कर रहा हूँ। பாருங்கள், I am committed. मैं आकर एक प्रार्थना I करता give हूँ। myself unto prayer என்று அவர் சொல்லுகிறார். मैं अपने आप को एक प्रार्थना என்னை करना நான் हूँ। ஜெபம் செய்கிறதற்காக தத்தம் मैं செய்திருக்கிறேன். अपने आप को प्रार्थना करने के लिए समर्पण நாம் करता எல்லாரும் हूँ। ஜெபம் செய்ய வேண்டும், ஆழமாக ஜெபம் செய்ய வேண்டும். हम सब एक गहरे रीति से हम இன்னும் प्रार्थना ஜெபம் करना செய்ய வேண்டும். நாம் அனுதினமும் ஜெபம் செய்ய और வேண்டும். भी प्रार्थना करना है, सदा प्रार्थना करना है। எப்பொழுதும் ஜெபம் செய்ய सदा வேண்டும். हम प्रार्थना करना है। ஆண்டவருடைய பிள்ளைகள், you commit yourself. परमेश्वर के लोग हम अपने आप को समर्पण करना இந்த है। டிவோஷன் இருக்க வேண்டும். इस एक समर्पण இந்த होना है, அர்ப்பணிப்பு இருக்க इस வேண்டும். समर्पण होना அது है। மாத்திரமல்ல, वो केवल नहीं, நாம் ஜெபம் செய்கிறது மாத்திரமல்ல, हम केवल प्रार्थना करने से அதிலே नहीं, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். उसमें बड़े एक चेतावनी ஏனென்றால் के நம்முடைய समान है। ஆத்மா சத்ருவானவன், क्योंकि हमारी जो आत्मा शत्रु है, அவன் நம்மை தாக்கும்படிக்கு அவன் சுத்தி கொண்டிருக்கிறான். हमें रखवाली करने के लिए वो इधर उधर घूमता फिरता है। ஆண்டவர் நமக்கு உதவி எப்படி செய்வார் என்றால், परमेश्वर हमारे ஒரு மனிதன் ஜெபம் செய்து கொண்டே இருந்தால் एक इंसान प्रार्थना करते हैं वो है, அவனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவின் கிரியையை அவனுக்கு காண்பிப்பார். उसकी जिंदगी की जो बातों के शत्रु को कार्य को समझा बताते हैं, அவன் वो உஷாராயிருவான். बड़े को उशार हो உடனே जाता है, அவன் वो செயலாற்றுவான். तुरंत वो कार्य करता है, மற்றவர்கள் எல்லாம் அல்ல தட்டி விட்டு दूसरे लोग को सब हटा அவன் कर, புதுவிதமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறதற்காக அவன் எத்தனித்து वो நடப்பான். एक नई जिंदगी की शुरुआत के समान वो இதெல்லாம் कार्य करे। ஆண்டவர் செய்கிற உதவியாகும். ये सब परमेश्वर करने वाला நானோ मदद है। என்றால் ஜெபம் செய்கிறதற்காக என்னை தத்தம் செய்திருக்கிறேன். हम तो अपने लिए प्रार्थना करने என் के लिए விரோதிகள் दिया என்னை வெறுக்கிறார்கள். हो। मेरे विरोधी मुझे நானோ बेच कर என்றால் रहे हैं। I committed मैं अपने myself आप को to समर्पण, prayer. मैं प्रार्थना करता हूँ। ஆண்டவருடைய ஜனங்கள் परमेश्वर के लोगों, இந்த நாட்களிலே நாம் ஜெபம் செய்ய समय வேண்டும். पर हम प्रार्थना करना है। நீ எவ்வளவு ஜெபம் செய்கிறாயோ तुम कितने अधिकतर प्रार्थना करते हो, அவ்வளவு உன்னில் தாழ்மை உண்டாகும். उतने तुम्हारे अंदर दीनता நீ होगी। எவ்வளவு ஜெபம் செய்கிறாயோ तुम कितना प्रार्थना करते हो, அவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். उतने वो पवित्र परमेश्वर पवित्र आत्मा நீ तुम्हें எவ்வளவு भरेगी। ஜெபம் செய்கிறாயோ तुम कितने अधिक प्रार्थना करोगे, உனக்கு முன்பதாக இருக்கிற குழிகள் तुम्हारे நீ விழாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். तुम्हारी जो सामने जो रखा हुआ वो खड्डे पर नहीं गिरने परमेश्वर तुम्हें समझाएंगे। நீ ஜெபம் செய்யும் போது तुम प्रार्थना करते वक्त உன்னுடைய குறையை ஆண்டவர் உனக்கு காண்பிப்பார். तुम्हारी जो कमियां है He वो will परमेश्वर alert you. परमेश्वर एक चेतावनी ஆண்டவர் तुम्हें உன்னை देंगे। அலர்ட் பண்ணுவார். परमेश्वर एक நீ चेतावनी இந்த देंगे, குற்றத்திலே तुम இருக்கிறாய், इस दोष में है, இந்த காரியத்தை எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்து கொண்டு ये இருக்கிறாய். कार्य मेरे प्रिय नहीं है, तुम पसंद और ஜெபம் इनकार नहीं செய்கிறவனுக்கு कर रहे हो। மாத்திரம் தான் ஆண்டவர் இந்த அலர்ட் சிந்தனையை கொடுப்பார். प्रार्थना करने वाले लोग को ये चेतावनी को परमेश्वर देते हैं। நம்முடைய மனநிலை हमारी जो मन की बात, பாருங்கள், அது ஆக்ஷனுக்காக ஆண்டவர் தூண்டுகிறவராக இருப்பார்.
இருப்பார். वो एक परमेश्वर एक एक्शन करने की ओर से ஒன்று பேதுரு बताते ஒன்றாம் हैं। அதிகாரம் 13வது வாக்கியத்தை पहले வாசியுங்கள். पत्रस पहला अध्याय 13 वचन को पढ़िएगा। சத்ருவானவன் நம்முடைய ஆத்துமாவை தாக்கும்படிக்கும் शत्रु शैतान हमारे जो आत्मे की सामना करते हैं மனம் அடிந்து போகும்படிக்கு जब उसे गिरने के लिए அவனுடைய தாக்குதல் எப்பொழுதும் கொரில்லா தாக்குதல் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். वो जो परेशानी वो कभी सामना சாத்தான் करता है। எப்பவும் அதாவது நேரடியா வர மாட்டான். शैतान कभी भी एक அவன் வந்து எப்போதும் கொரில்லா டாக்டிக்ஸ் தான் அவன் யூஸ் பண்ணுவான். गोरिल्ला के समान इसी कार्य को ही यूज करता है। அவன் எங்கே இருந்து தாக்குதலை நடத்துவான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் किधर से भी अगर सामना करे उसे हम पहचानना है சரியான சென்சார் என்று சொல்லப்படுகிற तो एक सेंसर ஒரு மனிதன் இறைவனிடத்தில் அவன் ஜெபம் செய்யும் போது एक इंसान जब परमेश्वर के पास जब இக்கட்டிலே நான் பிடி கொண்டு இருக்கிறேன், कठिन पे मैं आकर கர்த்தாவே पकड़ा गया, எனக்கு உதவும் என்று அவன் எப்பொழுதும் ஜெபவாஞ்சியாக இருக்கும்போது परमेश्वर मुझे मेरी सहायता करो जब ऐसे प्रार्थना में जब சாத்தானுடைய எல்லா பிக்சரையும் அவனுக்கு காண்பித்துட்டே शैतान के இருப்பார். पूरे चित्र को परमेश्वर दिखा देंगे। எப்பா உன் இருதயம் இப்படி, तो तुम्हारे हृदय ऐसे அவன் இப்படி ஒன்னாவது நான் அடிக்கணும்னு இருக்கிறான். वो ऐसे तुम्हारे मारने के लिए वो सोच रहा है। அதாவது இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் போர் மாதிரி அதாவது நடந்து கொண்டு இருக்கு. इसराइल और पैलेस्तीन देश के साथ युद्ध के समान हो रहे हैं। அவனும் இங்க தாக்குவானுவன். वे लोग भी आकर இங்க இருந்து இஸ்ரேல் படை போய் அதாவது சரம் மாதிரியாக அதாவது தாக்கி சர்வநாசம் பண்ணிட்டு வந்துருவாங்க. यहाँ से इसराइल लोग भी ऐसे जो मार गए फिर वो आ जाते हैं। அந்த பெலிஸ்தீனியர்கள் மிசைல் அட்டாக் பண்றாங்களா? फिलिस्तीन वो मिसाइल जो अटैक कर जो ட்ரோன் சிஸ்டம் என்று அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கு. ड्रोन सिस्टम करके எந்த ஆங்கிள் இருந்து உலகத்திலே இருந்து இஸ்ரேலுக்கு நேராக மிசைல் அனுப்பப்பட்டா उनसे किधर भी विश्व से मिसाइल को उधर भेजे எந்த ஆங்கிள் வந்தாலும் அந்த மிசைல் அதாவது இது கவுண்டர் மிசைல் அனுப்பி அதை டிஸ்ட்ராய் பண்ணிரும். कौन से दिशा में भी वो भेजे तो वो काउंटर मिसाइल करके சீக்கிரமாக இஸ்ரேல் தேசத்தை எங்கேயும் தாக்க முடியாது. छूटते जो इसराइल देश को तुरंत ऐसे ही இது कार பாருங்க, நேத்து அமெரிக்கால ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி अमेरिका में कल के दिन एक योजना ली 8 இடத்திலே உலகத்திலே 8 இடத்திலே विश्व भर में 8 जगह पर அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிற நாடுகளுக்கு மேலாக अमेरिका में जो देश है उसके साथ जो है लोग நார்த் கொரியா, नॉर्थ कोरिया, ரஷ்யா, रशिया, ஈரான், ईरान, ஈராக், इराक இவர்கள் போரிடாமல் இருக்கும்படிக்கு ये लोग इससे सामना नहीं करना चाहिए। போர் மூளாமல் இருக்கும்படிக்கு सैनिक इसे नहीं அவர்கள் करने के இந்த लिए। சிஸ்டத்தை அமைத்து एक வைத்திருக்கிறார்கள். सिस्टम को இந்த बना சிஸ்டம் எல்லாம் அமெரிக்காவுக்கு இப்பொழுது விரோதமாக ये सिस्टम सब अभी अमेरिका அரபு தேசங்கள் எல்லாம் இப்போ கூட்டம் கூடுகிறது. अरब देश सब ऐसे जो लोग इकट्ठा होते हैं அமெரிக்காவை अमेरिका பணி அதை அவர்களுக்கு உட்படும்படிக்கு அவர்களுடைய திட்டத்துக்கு உட்படுத்தும்படிக்கு उनके अधीन के अंदर आना चाहिए करके இஸ்ரவேல் அந்த தேசத்துக்கு விரோதமாக நீங்க செயல்பட வேண்டும் என்று அவர்கள் பிரஷர் கொடுக்கிறார்கள். इसराइल देश को तुम कार्य करना चाहिए ऐसे का दबावट देते हैं। நான் நினைச்சேன் இவன் ஜோ பிடன் வந்து मैं सोचा ये जो இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்தான் ஏதாவது தீர்மானத்தை பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு वो आकर ஆனா இப்ப देखकर என்ன इसराइल- செஞ்சிட்டான் தெரியுமா? அந்த 8 இடத்துல இருக்கிற எல்லா இந்த சிஸ்டத்தை वो सब 8 दिशा में ஆன்டி जो மிசைல் சிஸ்டம் என்று சொல்வார்கள். हैंडली के सिस्टम இதெல்லாம் வாபஸ் நான் பெறகிறேன்னு அதாவது ये சொல்லிட்டான். सब मैं वापस लेता हूँ करके அவன் வாபஸ் பெற்றுட்டானா वापस ले लेता हूँ உடனே என்ன நடக்கும் தெரியுமா? तुरंत क्या होगा நல்லா எழுதி வச்சுக்கோங்க. अच्छे से लिख के रखो ரஷ்யா, रशिया, நார்த் கொரியா, नॉर्थ कोरिया, ஈரான், ईरान இந்த 3 தேசங்களும் इस 3 देशों அணு ஆயுதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். एक ऐसे बॉम्ब को आकर वो बनाकर तैयार किए பெரியதாவது அழிவு बड़े करना உண்டாக்குற ஒரு சூழல் உண்டாகும். ऐसे होने के लिए एक कार्य वहां पर हो सकता இப்படி இவர்கள் அரபு தேசத்தார்கள் है। ऐसे अरब के देश जो இவர்கள் அமெரிக்காவுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை ஜோ பிடன் அறிந்து अमेरिका में ऐसे ஒரு कार्य மசோதா जो- பாஸ் பண்ணிருக்காங்க. அது மசோதா அமல்படுத்த போகிறார்களாக இல்லையா என்று சொல்லிட்டு அது பிரச்சனை இல்ல. करने वाले नहीं उसके बारे में तो कुछ ये नहीं அவன் है। எடுத்துட்டான்னு வைங்க, निकाल दिए समझ लो கண்டிப்பா இஸ்ரவேலும் அழிக்கப்படும். सचमुच इसराइल भी ஒரு नाश- பாகம் இஸ்ரவேல்ல தாக்கப்படும். कोई इसराइल आकर रखवा- கண்டிப்பாக இஸ்ரவேலுக்கு பெரிய நஷ்டங்கள் உண்டாகும். सचमुच इसराइल के लिए बड़ी நேற்று हानि होगी। தினத்திலே ஈரான்ல आज के दिन ईरान ஒரு ஹார்ட் லைன் ஒருத்தக எலக்ட் ஆகி பிரசிடென்ட் ஆக வந்திருக்கிறான். एक आकर प्रेसिडेंट होकर बनकर वो आया है ஏறக்குறைய 30,000 பேரை 30,000 எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பவர் என்று சொல்லப்படுகிற நியாயாதிபதிகளுக்கு ஒரு பவர் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பவர். एक्स्ट्रा जुडिशियल पावर करके जो कहते हैं இவன் 30,000 பேரை சர்க்காருக்கு விரோதமாக எழும்பினவரை கொலை செய்கிறதற்காக அவருக்கு கொலை செய்ய போகிறதற்காக
ஜட்மெண்ட் பாஸ் பண்ணவன் 30,000 लोग को ये घात करने के लिए ऐसे एक जजमेंट இவன் को ஒரு पास किया हुआ है। ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் ஆகும் रेडिकल एक इस्लाम है அவனை वो। இப்போ தேர்வு செய்து நிறுத்தி இருக்கிறார்கள் उससे अभी वो पूरा कर उसे खड़ा किए चुनकर। ஆகஸ்ட் 20க்கு மேலே 15க்கு மேலே அவன் ஆட்சியிலே உட்காருவான் अगस्त 15 तारीख को शासन இந்த में बैठे ஆகஸ்ட் 15க்கு முன்பதாக अगस्त 15 तारीख இப்ப இருக்கிற பிரசிடென்ட் अभी के जो प्रेसिडेंट அமெரிக்காவோட அவர்கள் சேர்ந்து ஒரு சுகமான முடிவு அதாவது எடுக்காவிட்டால் अमेरिका के साथ मिलकर अगर एक नई அவன் योजना नहीं பதவிக்கு ली வந்த உடனே முதலாவது யுத்தம் पहले आते ही- உருவாகிறதற்கான ஒரு சூழல் உண்டாயிருக்கிறது पहले आके एक युद्ध के जो आकर कार्य वहां पर हो सकता है இது மத்தியிலே इसके बीच தேவனுடைய ஜனங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் परमेश्वर के लोग இது हम உலக कैसे हैं? நிலைமையாகும் ये संसार की बातें हैं எப்படி அந்த அமெரிக்கா कैसे நாடுகள் அதுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளுக்கு எப்படி பாதுகாவலாக இருக்கிறதோ कैसे अमेरिका की जो देश है कैसे रखवाली करती है இறைவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பாதுகாவலராக परमेश्वर இருக்கிறார் अपने लोगों को सुरक्षित देंगे ஆண்டவர் சில காரியங்களை அவர் வாபஸ் வாங்கிட்டார்னா परमेश्वर कुछ इवन अगर चाहवा। कार्य को वापस ले मर जाएगा அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நாம் பிடிபற்றோட ऐसे कार्य पे हम नहीं फंसना है இறைவனுடைய திட்டம் மிக தெளிவாக இருக்கிறது परमेश्वर की योजना पक्की நம்முடைய है ஆன்மாவானது ஈடேற ரட்சிக்கப்பட வேண்டுமே हमारी जो आत्मिक जो अगर उद्धार पाना ஜெபம் है तो செய்யுங்கள் ஜெபம் செய்யுங்கள் ஜெபம் செய்யுங்கள் ஜெபத்திலே தரித்திருங்கள் प्रार्थना करो प्रार्थना करो நீ प्रार्थना करो ஜெபத்திலே प्रार्थना में लगे தரித்திருக்கும் रहो। போது இறைவன் உன்னை பரிசுத்தமாக்குற நேரம் ஜெபமாகும் जब तुम पवित्रता हो रहे हो परमेश्वर वही समय प्रार्थना में जब रहोगे तब परमेश्वर உன்னுடைய तुम पवित्र பாவங்களை करेंगे। உன்னுடைய குறையை உணர்த்தும் சமயமாகும் तुम्हारी जो पाप तुम्हारी जो कमी है उसे बताने के समय நீ है। என்ன செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய திட்டம் உனக்கு அறிவிக்கப்படுகிற நேரமாகும் तुम क्या करना है कर उसी समय परमेश्वर तुम्हें बताने वाले समय है। நீ மற்றவர்களை மன்னிக்கும் இருதயம் உனக்கு உண்டாகும் நேரமாகும் दूसरे लोग को एक क्षमा करने के लिए हृदय को परमेश्वर तुम्हें देंगे। நீ உன்னை தாழ்த்துகிற நேரமாகும் तुम अपने आप को दीनता करने நீ के समय है। மற்றவர்களுக்கு இறங்கும் நேரமாகும் दूसरे लोग को आकर दया करने के समय है। உன்னை அவர் அலர்ட் படுத்துவதற்கான நேரமாகும் तुम्हें एक चेतावनी देने वाले की समय है। உன்னை தயார் நிலையில வைத்திருக்கும் तुम நேரமாகும் अपने आप को तैयार करने वाला एक समय है। நம்முடைய மனதானது हाँ तो हमारे जो मन நம்முடைய மைண்ட் हमारे जो அது मन ஆக்ஷன்ல இருக்கிறதற்காக वो एक एक्शन के समान होने के लिए, தயார்படுத்துகிற காரியம் एक तैयार करने की बात நம்முடைய அர்ப்பணிப்பிலே தான் அது இருக்கிறது हमारे जो अर्पण நீ में है वो எவ்வளவு ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ कितने अधिकतर परमेश्वर के तुम அர்ப்பணித்து अपने आप को நடக்கிறாயோ कितना अर्पण देके அவ்வளவு साथ தூரத்துக்கு தெளிந்த சிந்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் उतने और से खुले हुए मन को परमेश्वर 1 तुम्हें பேதுரு देंगे। 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம் அதுதான் நமக்கு पहला கூறுகிறது पत्रस पहला अध्याय 1 13 பேதுரு वचन- 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை पत्रस வாசிங்கள் पहला अध्याय 13 वचन को पढ़िएगा। ம் 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 தெளிந்த சிந்தையோடு இங்கே ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது ये यहाँ पर क्या अंग्रेजी में क्या लिखा हुआ है? preparing our minds for action என்று எழுதப்பட்டிருக்கிறது अपनी बुद्धि के जो कमर को बांध कर समझ कर நம்முடைய लिखा हुआ है। சிந்தையை நாம் தயார் செய்து हमारे सोच हमारे मन को हम तैयार कर நாம் செயலாற்றும் சிந்தனை உடையவர்களாக हमें कार्य करने के लिए एक समझ ஏகி की और கொண்டு இருப்பதும் ऐसे हम उसे कार्य இயேசு करने கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையிலே நாம் பெறப்போகிற கிருபையை குறித்து அவர் எழுதுகிறார் यीशु मसीह के दूसरे आगमन में पाने वाले उस अनुग्रह के बारे में हमें बताते हैं। இதை செய்யும்படிக்கு इसे करने के நமக்கு लिए முக்கிய தேவையான அர்ப்பணிப்பு என்னவென்றால் मुख्य बात अर्पण करने के लिए क्या बात है? ஒருமைப்பாடு एकजुट குடும்பத்திலே ஒருமைப்பாடு परिवार में एकजुट, சகோதரர்கள் மத்தியிலே ஒருமைப்பாடு भाई चित्र के வாலிபர்கள் மத்தியிலே ஒருமைப்பாடு लोगों के बीच में एक मन, நாம் இறைவனுடைய ஒருமைப்பாட்டுக்குள்ளாக परमेश्वर की एकजुट के अंदर இருக்கிறோம் என்ற சிந்தனை हम है कर ऐसे ஆண்டவர் இந்த அர்ப்பணிப்பு செய்தவர்கள் மத்தியிலே தான் கொடுப்பார் इस अर्पण करने वाले इस लोगों के बीच पर ही परमेश्वर देंगे। பாருங்க ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் तो परमेश्वर என்றால், हमें कैसे मदद कर நமக்கு முன்பதாக இருக்கிற குழிகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள்
சதிகள், குறை हमारे சொல்லுகிறது, जो सामने खड्डा, ऐसे இதெல்லாம் बहुत நம்ம सारे बात- சூழ்ந்து இருக்கிறது. ये सब हमारे लिए இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும்பா. सब रहेगा। உன்னுடைய கடமை என்ன என்று நீ உணர்ந்து கொள். तुम्हारे फर्ज क्या है तुम पहचान लो। நல் தீர்மானம் எடு. वही अच्छे உன்னை அர்ப்பணம் செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். और तुम अपने आप को இந்த ஆன்மீக யாத்திரையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். आत्मिक यात्रा में हम ऐसे कर रहे हैं। ஒருமைப்பாட்டை உடைத்து விடக்கூடாது. एक झुंड को हम नहीं तोड़ना है। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசியுங்கள். पहला अध्याय 10वां वचन को पढ़िएगा। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம் पहला अध्याय 10वां वचन வாசியுங்கள். पढ़िएगा। பாருங்கள், நீங்கள் சகோதரர்களே சகோதரிகளே, தேவனுடைய குடும்பத்தாரே, நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும் ஏக மனதோட ஏக யோசனை உடையவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய மனதின் காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். एक ही मन एक ही चित्त की जो बातों को पहचाना है, परमेश्वर अपने कार्य के द्वारा हमें समझाते हैं। நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்கள் ஒன்றாக இருக்கும்படிக்கு हम जैसे एक चित्त रहते हैं वैसे वे लोग भी एक चित्त होने के लिए। இந்த ஒருமைப்பாடு ये एक जो நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதுங்க, ऐसे भेदभाव குறை சொல்லிட்டு இருக்காதுங்க, कमियों को कहते हैं, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காதுங்க, विमर्शन ऐसे बात இந்த காரியம் சதி பண்ணாதுங்க, ये सब ऐसे मत करो। இதெல்லாம் உங்களுக்கு கேடு. ये सब तुम्हारे लिए नाश है। वो ஆண்டவருடைய ஜனங்கள் परमेश्वर के लोग இந்த ஒருமைப்பாட்டிலே தங்களுடைய அர்ப்பணிப்பு செய்யும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். एक झुंड पे रहने के लिए कार्य करने के लिए परमेश्वर आपसे இப்படி कहते செய்கிறவர்கள் हैं। ऐसे जो कोई करते हैं। நீதிமொழிகள் 28 வாக்கியத்தில் वचन 28 நீதிமான் சிங்கத்தை போல் இருப்பான் என்று धर्मी எழுதப்பட்டிருக்கிறது. सिंह के समान होगा। இந்த யாத்திரையை சிங்கத்தை போல் நாம் நடந்து செல்லும்படி इस यात्रा को एक सिंह के समान हम चलने के लिए ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய இக்கட்டிலே பிடி உண்டு இருக்கிறேன். परमेश्वर हमें यह मदद करे इसे கர்த்தாவே என்னை விடுவித்தள்ளும். ये परमेश्वर मुझे छुड़ा लो। மனுஷனுடைய உதவி விருதா என்று அவர் சொல்லுகிறார். मनुष्य की मदद क्या व्यर्थ है कर वो हमें समझाते நாம் हैं। சகோதரர்களோடு நாம் இணைந்து हम भाई और बहन के साथ मिलकर விமர்சனங்களை நாம் சந்தித்து उसे सामना करने சதிகளை நாம் உணர்ந்து जो आकर उसे कमियां को குறை पहचान के குறை சொல்கிறது என்ன என்று நாம் புரிந்து கொண்டு कमियां को क्या कहते उसे हम समझ कर எல்லாவற்றிலும் ये सभी நம்முடைய கடமை என்ன, हमारे फर्ज क्या है, இறைவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா, परमेश्वर की योजना को क्या அதை हम पूरा பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தாருக்கும் क्या उसे संभाल परिवार के लिए சபையிலும் कलेशिया நாம் சாட்சியாக हमें गवाही के समान முன்னேற்றத்துக்கு நீராக நம்முடைய கடமை உணர்ச்சியை நாம் காண்பிக்கிறோமா? वो क्या हमारे फर्ज हो क्या हम दिखाते हैं? அப்படி காண்பிக்கிறோம் என்றால் यदि हम ऐसे இறைவன் बताएं நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். परमेश्वर हमारे लिए मदद कर रहे हैं, वो हमारे लिए நீனும் நானும் நல் தீர்மானம் உடையவர்களாக இருக்க आप வேண்டும். और हम अच्छे निर्णय लेना है। நம்முடைய பிறப்பும் நம்முடைய இறப்புக்கும் மத்தியிலே हमारे जन्म और हमारे நம்முடைய मृत्यु के बीच में தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. हमारी जो समझना हमारे पास है, The choice is yours என்று சொல்வார்கள். हमारी पहचान हमारे पास இறைவனை है। குறித்து நாம் அறிவித்து விட்டோம். इसी बार पर அப்படியே हम இறைவனை समझिए, நம்புகிறவர்கள் அனுதினமும் இந்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ऐसी जो कोई परमेश्वर को पहचानते अच्छे योजना को நம்முடைய लेना है। விசுவாசமானது மிகவும் ஆழமான தீர்மானத்திலே அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. हमारे जो विश्वास है बहुत एक बड़ी गहरी के द्वारा उसे समझा गया है। வாசலுக்குள்ளாக சத்துரு பிரவேசிக்காமல் இருக்கும்படிக்கு द्वार के अंदर कहीं शत्रु ना फंस जाए। பாருங்கள், அவன் தன் சத்ருவோட அவன் பேசுவான், அதற்கு எதிர்கொண்டு நிற்பான். देखो वो उसके शत्रु के साथ बातें करेगा, उसके सामना वो खड़ा रहेगा। இறைவனுடைய சபைக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக சத்ரு நுழைந்து விடாதபடிக்கு परमेश्वर के मंडली परमेश्वर के लोगों के अंदर यहाँ पर शत्रु वहाँ पर सामना आना குடும்பத்திலே है। இருக்க பெற்றோர்கள் परिवार के जो பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக बच्चे लोग के रखवाली இருக்கிறதை போல் போதகர்கள் சபைக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். उसके समान शिक्षकों कलेशिया के लिए एक सावधान के समान वो है, रखवाली है। நம்முடைய हमारे எதிர்பார்ப்பு ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய தீர்மானத்துக்கு ஏற்ற பலன் கொடுக்கிறதற்காக வரப்போம். हमारी जो योजना के उससे प्रतिफल को देने के लिए இறைவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு परमेश्वर हमें मदद करने நம்முடைய அர்ப்பணிப்பு हमारी மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக वो இருக்கிறது. बहुत बड़े मुख्य बात है। இதிலே நான் சொல்லுகிறது என்னவென்றால், इसे मैं क्यों कहता இந்த हूं? பக்தன் ये भक्त சொல்லுகிறார், ये कहते हैं இக்கட்டிலே இருக்கிறேன், संकट के கர்த்தாவே உதவி ये செய்தார், परमेश्वर मुझे मदद மனுஷனுடைய உதவி விருதா, मनुष्य के क्या मदद व्यर्थ है। பிரார்த்தனை
செய்வது प्रार्थना करना, ஜாக்கிரதையாக सावधान रहना, இருப்பதற்காக அது உன்னை நடத்தும். वो उसकी ओर से हमें உன்னை चलाए, தயார் நிலையிலே வைத்திருக்கும். हमें तैयार के ஓர்மைப்பாட்டை காத்துக் கொள்ளும்படிக்கு உன்னை அது நடத்தி செல்லும். 1 जून को उसे संभालने की उसकी ओर से சிங்கத்தை चलाए। போல் நீ இந்த ஆத்மீக பயணத்தை செய்து सिंह के समान इस आत्मिक இறைவனுக்கு यात्रा करो। மகிமையாக காணப்பட வேண்டும் என்று இறைவன் வாஞ்சிக்கிறார். परमेश्वर की ओर से महिमा रहने परमेश्वर चाहते இறைவன் हैं। உனக்கு உதவி செய்யும்படிக்கு இருக்கிறார். परमेश्वर तुम्हें मदद करने के இந்த யாத்திரையிலே இறைவன் உன்னோட இருக்கிறார். इस यात्रा पे परमेश्वर तुम्हारे साथ है। என்னை போல் ஒரு தேற்றவாளனை நான் தருகிறேன். मेरे समान एक तसल्ली वाले को கிறிஸ்து दूंगा। உனக்குள்ளாக இருக்கிறார். वो मसीह तुम्हारे अंदर है। பரிசுத்தாவியானவர் துணையாக வந்திருக்கிறார். पवित्र आत्मा एक मददगार के பாராக்ளீட்டஸ் समान என்று சொல்லப்படுகிற துணையாளர் जो वकर कहने वाला एक मददगार के समान அவர் உனக்கு உதவி वो செய்கிறது. तुम्हारे लिए मदद करेंगे। போதகர்கள் உதவியாளர்களாக இருக்கிறார். शिक्षक एक उदाहरण இறைவனுடைய திருமறையானது உதவி செய்யனுடைய பாதத்துக்கு அது தீபமாக இருக்கு, உதவி செய்கிறதாக परमेश्वर के இருக்கிறது. वचन कहता है दीप मेरे पैर के लिए एक दीपक के समान है। உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்கு आपके भी मैं पाप ना करूं। உம்முடைய திருமறையின் வார்த்தையை என்னுடைய இதயத்துக்குள்ளாக நான் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சங்கீதம் 119:11 வாக்கியத்திலே தாவீது சொல்லுகிறார். आपकी जो वचन को मैं मेरे मन में रखा हूं दाऊद की அது बात है என்னுடைய பாதைக்கு தீபமாக वो இருக்கிறது, मेरे पैर के लिए दीपक के வெளிச்சமாக समान இருக்கிறது என்று இந்த பக்தன் கூறுகிறார். उजाला के समान है करके भक्त कहता है। நமக்கு अनेक உதவியாளர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். हमारे लिए बहुत सारे मददों के लिए परमेश्वर रखा है। நாம் இக்கட்டிலே இருக்கும்போது जब संकट மாத்திரமல்ல, वो केवल नहीं எப்பொழுதும் உதவி செய்கிற இறைவனை பார்க்கும்போது, सदा हमारी जो मदद करे परमेश्वर को ताक कर जब हम அபயம் देखें, இடும்போது, वो जब हम जब क्यों आता है கேட்கும்போது, जब पूछते हैं ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். परमेश्वर हमारे लिए मदद करे। நம்ம என்ன ஆபத்து நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்று क्या காண்பிப்பார். हानि हमारे लिए उसे நம்முடைய கடமையை உணர்வாக நமக்கு அவர் உணர்த்துவார். हमारी जो फर्ज है वो परमेश्वर हमें बताएंगे। தீர்மானிக்கும்படிக்கு நம்மை ஏகுவார். उसे योजना तुम पक्का करने के परमेश्वर हमें उत्साह அர்ப்பணம் செய்யும்படிக்கு நம்மை அவர் நடத்துவார். अर्पण करने के लिए वो हमें अपने आप को चलाएंगे। இப்படித்தான் நமக்கு உதவி செய்யும்படிக்கு நம்மோட இருக்கும்படிக்கு அவர் இருக்கிறார். यही मददगार करने के लिए वो हमारे साथ। பக்தனாகிய தாவீது ஜெபம் செய்கிறது भक्त போல दाऊद जिस இக்கட்டான காலங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். कठिन के समय पर हम जा रहे அப்படியே இறைவனை மெய் இறைவனை நம்புகிறவர், हैं। ऐसी जो पक्के परमेश्वर के पर भरोसा இறைவனை பார்த்து நாம் இறைவனை கூப்பிடுவோமாக. परमेश्वर को ताक कर परमेश्वर को हम पुकारे। இறைவா இக்கட்டிலே இருக்கிறேன், ए परमेश्वर इस कठिन மனுஷன் எனக்கு ஒரு சில உதவி தான் அது விருதாவாக போய்விடும். मनुष्य कुछ ही मदद मुझे करता है बाकी सब व्यर्थ है। என்னுடைய காரியம் என்ன, मेरे कार्य क्या है, நான் என்ன செய்ய வேண்டும் என்று, मैं क्या करना है, நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் हम என்று सब मिलकर हम क्या करना है। உதவும் காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த தினத்திலே जो காண்பித்திருக்கிறார். मदद की जो बातों है परमेश्वर आज के दिन நமக்கு हमें முன்பதாக समझाए। இருக்கிற ஆபத்துகள், हमारी जो आगे रखा हुआ खतरा, கடமைகள், जो हम फर्ज தீர்மானிக்கிற வேண்டிய தீர்மானங்கள், योजना जो पक्का करना அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே है, समर्पण அவர் உருவாக்குறவராக இருக்கிறார். समर्पण हमारी जिंदगी पे वो कार्य को लाने के लिए वो परमेश्वर பாருங்கள், चाहता है। ஆண்டவர் நல் விருப்பங்களையும் செய்கைகளையும் உருவாக்குறார் என்று பிலிப்பியர் 2:13 परमेश्वर எழுதப்பட்டது. अच्छे कार्यों करते हैं फिलिपियों की पुस्तक में लिखा हुआ है। நம்மளால எந்த நல்ல விருப்பமோ அதென்ன நமக்குள்ள இருந்து வராது. हमारे से अंदर अच्छे நல்ல चाह कभी नहीं பாருங்கள், விருப்பத்தையும் செய்கையும் जो உருவாக்குறவர் என்று பவுலடியார் கூறுகிறார். जो चाहते हैं वो करते हैं वो पौलुस अगर वो कहता है இது இறைவனுடைய உதவியாகும். ये परमेश्वर இறைவன் की நமக்கு मदद है। உதவி செய்கிறதற்காக இருக்கிறார். परमेश्वर एक मदद करने के लिए है। ஆபத்துகள் இப்படி இருக்கிறது, जो अगर खतरा ऐसे கடமைகள் இருக்கிறது. फर्ज ऐसे है, தீர்மானி, योजना करो, அர்ப்பணித்து வாழ்க்கையை நடத்து. अर्पण करके நான் जिंदगी உன்னோட बिताओ। இருக்கிறேன், मैं- உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் मैं கூறுகிறார். तुम्हें साथ हूँ, मैं ना तो तुम्हें त्यागूंगा ना तो तुम्हें छोड़ूंगा। கர்த்தர் இந்த வார்த்தையை परमेश्वर इस ஆசீர்வதிப்பார். वचन को आशीष करेगा। தேவனுடைய ஜனங்கள் ஸ்தோத்திரிப்புமாக. हम सब परमेश्वर को தேவனுடைய धन्यवाद வார்த்தையை करें। இறைவன் ஆசீர்வதிக்கும். परमेश्वर के वचन परमेश्वर आशीष நாம் करें। இறைவனை ஸ்தோத்திரித்து हम सब परमेश्वर को